ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா கிளாரிட்டியாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் மார்க்லேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஃப்ளவரோட அகலம் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி, ஓகேவா? அதுக்கடுத்து அந்த டாட்டில் இருந்து 3வது சென்டிமீட்டரில் ஒரு டாட் வைக்கணும். அதுக்கடுத்து 2 சென்டிமீட்டர் கழித்து ஒரு டாட் வைக்கணும். இப்படியே ரெண்டு டாட்டுக்கு இடையில் 2 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பெரிய ஜர்தோசியை வந்து ஒரு 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து எப்படி கட் பண்ணணும், கரெக்டாக நான் நெகத்தை வச்சு அந்த 1 சென்டிமீட்டர் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அடையாளம் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுக்கு செலக்ட் பண்ணுற நீடில் வந்து ஜர்தோசி உள்ள நுழையிற நீடிலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சூயிங் த்ரெட் வந்து நான் டபுள் ஸ்டாண்டில் எடுத்து நாட் போட்டிருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லைனில் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த 1 சென்டிமீட்டருக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தோசியை லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு அது முடிகிற இடத்துல கரெக்டாக உள்ளக்க நீடில் வச்சு இறக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வரணும்னா அந்த ஜர்தோசிக்கு சென்டர் லைனில் எடுக்கணும். எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஜர்தோசி முடிகிற இடத்துல நம்ம வந்து நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அது முடிகிற இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகெயின் அதே சென்டரில் நம்ம எடுக்கணும். எடுத்து மறுபடியும் லோட் பண்ணி உள்ளே இறக்கணும். இருங்க, ஜூமில் காட்டுறேன். இப்போ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சென்டரில் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, அந்த ஏற்கனவே நீங்கள் அதாவது லாஸ்ட்டாக பண்ணிங்களா அதை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து நீடிலில் இன்சர்ட் பண்ணணும். சரி, அப்போ தான் அது உள்ளே இருந்து வர மாதிரி இருக்கும். நமக்கு அழகாக வளைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் தான் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த நீடிலே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு நம்ம எடுக்கணும். லைட்டாக தள்ளினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது வளைவாக ஃபார்ம் ஆகும். அல்லது நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது வந்து நார்மல் நீடில் தானே போடுறோம், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணுற வரை லூஸாக தான் இருக்கும். அதனால் அந்த டைமில் நீங்கள் தான் இப்படி ஹேண்டில் இப்படி தள்ளினீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் தள்ளி விட்டுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வளைவாக இருக்கும். நல்லா லுக்கு கிடைக்கும் நமக்கு. இப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக தள்ளிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 6 mm பீடை நான் எடுத்திருக்கேன். அது ஒரே ஒரு பீடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல 1 சென்டிமீட்டர் தள்ளி அந்த டாட் வச்சோம்ல எல்லாத்துக்கும், அந்த டாட்டில் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே எடுப்பீங்களா, அந்த நூலில் வந்து 6 பீடை லோட் பண்ணிவிட்டு திரும்ப அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பை வச்சு நீங்கள் வந்து உள்ளக்குள்ள ஃப்ளவர் இதுக்கு முன்னாடி அந்த போட்டிருக்கேன்ல அதே மாதிரி நடுவில் வந்து ஃப்ளவர் ஷேப்புக்கு வரும். அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது நடுவில் உள்ள பீடை வந்து மூவே ஆகாது. சுற்றி உள்ளது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடுவில் உள்ள பீடை வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கூட ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நகலாமல் இருக்கும் அந்த நடுவில் உள்ள பீடை. அதுக்கடுத்து நீங்கள் வெடி எடுப்பீங்களா, அந்த நூலில் 6 பீடை சுற்றி போட்டுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணி இதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஸ்டிச்சாக 2 பீடை வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த டிசைன் வந்து நீங்கள்
ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. அல்லது நீங்கள் இதே மாதிரி ஃப்ரேமில் மாட்டியும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் மாட்டினக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுத்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இன்னும் சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லா நாட் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் எல்லா டிசைன் முடிய நாட் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ன ஜர்தோசி இருக்கும்ல, இப்போ நான் பெருசை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் போட்டோம். அதுக்கடுத்து இப்போ வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஜர்தோசி அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 0.5க்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, 6 அல்லது 7 எடுத்துக்கோங்க. சரியா? அந்த சைஸுக்கு கரெக்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இது எப்படின்னா ஃப்ளவர் மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. இப்போ நமக்கு லூப் எப்படி ஃபார்ம் ஆகும், அதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டால் லூப் ஃபார்ம் ஆகும்ல, அது மாதிரி தான். இப்போ நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஜர்தோசி எண்டுக்கிட்ட எடுக்கணும். எண்டு ஒட்டி எடுக்கக்கூடாது, எண்டுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது ஜர்தோசி போட்டிருக்கோம். இப்போ அதை நகட்டி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதில்ல, அதை லைட்டாக தள்ளி விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். சரியா? ரொம்ப லாங்காக நீங்கள் இந்த பார்த்திங்களா, கொஞ்சம் லாங்காக நம்ம போட்டோன்னா அது மாதிரி உள்ளே போய் படுத்துக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப லாங்காக போட்டுறக்கூடாது. அந்த ஜர்தோசியை விட நீங்கள் போடுற அந்த ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு அந்த லூப் வரும். அந்த லூப் வந்துச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. ஆக்சுவலாக இது வந்து ஆரி நீடிலில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதில் போடும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒவ்வொரு ஜர்தோசியும் லோட் பண்ணக்கப்புறம் நல்லா ஹேண்டை வச்சு உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ அந்த ஜர்தோசி வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த மெட்டீரியலில் போய் ஒட்டணும். சரியா? ஒட்டினக்கப்புறம் தான் நம்ம அந்த லூப்பு போடணும். அந்த ஹேண்டை வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா நல்லா அந்த லூப்பு போய் அந்த மெட்டீரியல் நல்லா போய் உட்காரும். கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு ஜர்தோசியும் உள்ளே நல்லா இறக்குனக்கப்புறம் நீங்கள் அந்த லூப்பு போடுங்க. சரியா? அதே மாதிரி லூப்பை போட்டுட்டு திரும்ப நம்ம எடுக்கிறதும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சென்டரில் எடுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு 0.1 மில்லிமீட்டர் அல்லது 2 மில்லிமீட்டர் போதும். அவ்வளோ கேப் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக வந்துடும். இப்போ லாஸ்ட்டு ஜர்தோசி வந்து எப்படி போடணும்னா, அதே மாதிரி கடைசி இதுக்கு முன்னாடி அந்த பார்த்திங்களா, அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் போடணும். போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல அங்கனக்குள்ளே, அது சென்டரில் போட்டாலும் சரி இல்லை கார்னரில் போட்டாலும் சரி, அதை ஒட்டி போடக்கூடாது. ஆனால் சென்டர்லேயோ அல்லது கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடியோ நீங்கள் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது முடித்தக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி உள்ளக்குள்ளே போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் நாட் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நாட் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃபு. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். நான் வந்து சின்ன ஸ்டிச் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டே போட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கடுத்து செகண்ட் லேயர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் பெட்டல்ஸ்க்கு. அந்த செகண்ட் லேயர் நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு 0.5 அவ்வளோதான் நான் சொன்னேன். அவ்வளோதான் நம்ம எடுத்தோம் அந்த ஜர்தோசி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் லேயருக்கு வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்து 0.5 விட கொஞ்சம் கூட எடுக்க சொன்னேன். 0.7 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செகண்ட் லேயருக்கு முழுசாக 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு முன்னாடி போட்ட எந்த ஜர்தோசிலனாலும் சென்டர்லேருந்து ஆரம்பிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டதுக்கு சென்டரில் தான் நான் அந்த ஊசி நீடில் எடுத்திருக்கேன். இப்போது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஜர்தோசி லென்த்துக்கு ஃபுல்லாக போடக்கூடாது. அந்த ஜர்தோசி லென்த்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா லூப் வரும், போதும். அந்த அளவு தான் நமக்கு வேணும். இப்போ நான் அகைன் 2வது ஜர்தோசி நான் லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்னதாக ஓரளவுக்கு நம்ம அந்த லூப்பை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எடுக்கிறது அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் முன்னாடி அந்த கார்னர் நீங்கள் போட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எடுத்து நீங்கள் போடணும். சேம் ப்ராசஸ் தான். இந்த ஃப்ளவர் மட்டும் நீங்கள் போட தெரிஞ்சிருச்சுன்னா போதும். நீங்கள் வந்து இந்த ஜர்தோசிலேயே ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இது நல்லா கிராண்ட் லுக்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு நான் பாருங்கள் அதே மாதிரி தான் லூப் போடுறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டு இதுக்கு முந்தின ஜர்தோசியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க, சரியா? எப்பயும் போல் நீங்கள் லூப்பாகவே போட்டு வாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்ம் ஆகும். ஃப்ரண்ட் இதில் 2வதுல போடணுமா 3வதுல இன்சர்ட் பண்ணணுமாலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எப்பயும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி லூப்பாக போட்டு வந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக லூப்பாக போட்டு வாங்க, கரெக்டாக வரும். ரொம்ப சின்ன லூப்பாகவும் போடாதீங்க. சின்ன லூப்பாக போட்டிங்கன்னா யூ ஷேப் மாதிரி வந்துடும். அதை மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் விரிஞ்சிருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ முடிஞ்சு. அதே மாதிரி லாஸ்ட்டு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஜர்தோசிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளவர் போங்க, அப்படியே போயிடாதீங்க. இப்போ வந்து எல்லா ஃப்ளவரும் நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அங்கங்கே நான் வந்து லீஃப் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா லீஃப் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். இதே ஷேப்புக்கு நமக்கு வந்து லீஃப் வராது, ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன லீஃபாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ளவர் வந்து நம்ம சின்ன சைஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து நான் லீஃபை வந்து நான் எப்படி போட போகிறேன்னா, இதே மாதிரி சின்ன ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லேயர் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ள இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு 2வது வந்து அந்த இதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும், பின்னாடி கிடையாது. அதே அளவு ஈக்குவலாகவும் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி எடுத்தாங்கன்னா இதை மாதிரி ஏற்றி இறக்கமாக வரும். அதே மாதிரி எடுக்கிற ஜர்தோசி கொஞ்சம் பெருசாக, அதை விட கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் பெருசாக இருக்கணும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், அடுத்தது நான் எடுக்கிறதும் அதுக்கு முன்னாடி எடுக்கணும். எடுத்து இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். போதும், 3க்கு மேலே நம்ம போடக்கூடாது, சரியா? ஏன்னா சின்ன ஃப்ளவர் தான். அவ்வளோதான், நமக்கு இதோட முடிஞ்சது. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளவரும் பண்ணணும். இந்த ஃப்ளவருக்கு, அதாவது இந்த சைடு உள்ளதுக்கு நீங்கள் இப்படி பண்ணணும், இந்த சைடு உள்ளதுக்கு நீங்கள் அங்கிட்டிருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இங்கேருந்து இப்படி கீழே வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். ஓகேவா? அதே மாதிரி தான் போட்டுட்டு 2வது நீங்கள் எங்கே இன்சர்ட் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் எடுக்கிற ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3வது ஜர்தோசி அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த லீஃப் மாதிரி தெரியும். இதுக்கு நார்மலாக லீஃப் ஸ்டிச்சும் போடலாம் ஜர்தோசியில், இதுக்கு தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடில் அங்கங்கே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், சரியா? அவ்வளோதான், முடிஞ்சது. இதே தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். பண்ணிட்டிங்கன்னா இதே மாதிரி லுக்கில் உங்களுக்கு அழகாக ஆரி ஒர்க் போட தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் நீடில் வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி ஜர்தோசியில் நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து கிராண்டாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் நார்மல் நீடில் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.